திரு நித்யானந்தம், தொகுதி மறுவரையறை பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? பாஜக திட்டமிட்டு இதை செய்கிறதுன்ற குற்றச்சாட்டை எப்படி எதிர்கொள்கிறீங்க? நெற்றிக்கண் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை ஐஏகேயின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். தொகுதி மறுவரை இந்த இதன் அடிப்படையிலே நடக்க இருக்கிறது என்பதற்கான விவாதம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இது தேர்தல் நேரம். இந்த நேரத்தில் 16, 17, 18 இதற்காகவே பாராளுமன்றம் கூடுகிறது. எனவே இந்த விவாதம் எழுந்திருப்பதாக, அதில் நியாயம் இருப்பதாகத்தான் கருதுகிறேன். என்றாலும் கூட இதன் பின்னணியை நாம் இது முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது எப்படி ஒரு முதலமைச்சர் சொல்ல வேண்டுமோ நாகரிகமாக நல்ல முறையிலே ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் உறுதி தந்திருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதை மீறி நடந்து கொண்டிருக்கிறார். ஒரு பிரதமரை எச்சரிக்கிறேன், சாதாரணமான எச்சரிக்கை இல்லை, 1960 இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை பார்ப்பீர்கள். இது என்ன? இதுக்கு என்ன பேரு? நான் ஏதாவது சொன்னா அதை அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லுவீங்க. இது என்ன வார்த்தையா சொல்லுங்க, பயன்படுத்திக்கங்க. அதுதான் பேட்டையில் இருக்கக்கூடியவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. இது அந்த மாதிரி பயன்படுத்த வார்த்தை. சரி இருங்க, அப்போ பேட்டையில இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பேட்டையில இருக்கிறவங்க இது பண்றீங்களா? என்ன குறைவா? நித்யானந்தம், அது தவறான ஒரு புரிதல். சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்றதே மனசுல இருக்கு சார். அது என்ன பேட்டையில இருக்கிறவங்க பேசுற பேச்சுனா என்ன அர்த்தம்? அது பேட்டையில இருக்கிறவங்க எல்லாம் இப்படிதான் பேசுவாங்களா? இல்ல முதல்ல இப்படி ஒரு கம்பேரிசன் நியாயமானதா? சைதாப்பேட்டைங்க, நானே பேட்டையில தான் இருக்கிறேன். என்ன அசிங்கப்படுத்திக்குவேன்? நீங்களா சும்மா எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தா நீங்க என்ன பொருள்ல சொல்லிருப்பீங்க? இல்ல நித்யானந்தம், நீங்க என்ன பொருள்ல சொல்லிருப்பீங்கன்னு பாக்குறவங்களுக்கு விட்டுருங்க, அதை விட்டுருங்க. நீங்க சப்ஜெக்ட் தெளிவா புரிஞ்சுக்கணும். 60க்கு முன்னாடி 60 நிலைக்கு தமிழ்நாடு செல்லப்படும் என்று சொன்னால் அது இந்திரா காந்தியாக இருந்தாலும் சரி, மோடியாக இருந்தாலும் சரி, பஞ்சாபிலே நடந்த வன்முறை பிரிவினை அத்தனையுமே எப்படி ஒடுக்கினார்களோ, காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த பிரிவினைவாதத்தை எப்படி ஒதுக்கினார்களோ, பயங்கரவாதத்தை ஒடுக்கினார்களோ, அந்த அனுபவம் இந்தியாவிற்கு, பாரதத்திற்கு இருக்கிறது. காங்கிரஸ் பிரதமராக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி பிரதமராக இருந்தாலும் சரி, அதை செய்து காட்டியிருக்கின்றார்கள். அதனால் இந்த மிரட்டல் உருட்டெல்லாம் இந்திரா காந்தி கிட்டையும் மோடி கிட்டையும் நடக்காது. சரி, அதை தாண்டி அந்த உள்ளடக்கத்துக்கு வந்துருவோம். தமிழ்நாட்டுக்கு குறைவான தொகுதிகள் பிரதிநிதித்துவம் கொடுக்கறாங்கங்கிறது ஏற்கனவே முதலமைச்சர் அப்படி சொல்லக்கூடாது என்பது சொல்லுவேன், என்னுடைய கடமை. உங்க கண்டனத்தை பதிவு பண்ணிட்டீங்க, அதை நான் சொல்லியிருக்கிறேன். சரி, இப்போ இதனுடைய பின்னணியை நாம் ஆராய்வோம். 67 வரை நமக்கு தமிழகத்திற்கு எத்தனை சீட் இருந்தது நீங்க இருக்கிறவங்க யாருக்காவது தெரியுமா? 41 சீட் இருந்தது தமிழ்நாட்டுக்கு. சரி, அதாவது 62 தேர்தல் வரை 41 சீட், 67 வரை அது இருக்கு. பிறகு அது 39ஆக குறைந்து விட்டது. அப்போ என்ன, தமிழ்நாடு பின்னோக்கி போய் போராட்டங்களும் பிரிவினைவாதங்களும் எச்சரிக்கையுமா விடுத்தீங்க? திமுக பலமாக இருந்த நேரமாச்சே. இப்போ என்ன புதுசா உங்களுக்கு வந்திருக்கு? குறைந்த போதே நீங்கள் ஒன்றுமே சொல்லவில்லை. இப்பயும் குறைச்சுக்கிட்டா அமைதியா இருக்கணும். தெளிவாக அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் சொல்லி இருக்கின்றார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மிக அழகாக ஒரு பரிந்துரையை அல்லது ஒரு டைரக்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க அப்சர்வேஷன் சொல்லுவாங்க, ஒரு பார்வையை அவர்கள் வைத்திருந்தார்கள். எப்போ 2021 என்ன வச்சிருக்காங்கன்னா, மக்கள் தொகையை குறைத்த காரணத்திற்காக அந்த மாநிலங்கள் தண்டிக்கப்படக்கூடாது, அவர்களுக்கு அதற்கு பதிலாக வெகுமதி அளிக்க வேண்டும் என்று ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. சரி, இதெல்லாம் இந்த நாட்டில் நடந்திருக்கக்கூடிய விஷயம். சரி, அப்ப என்ன வெகுமதி மத்திய அரசு கொடுக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? அதைத்தான் அமித்ஷா அவர்கள் சொன்னார்கள். மக்கள் தொகை அடிப்படையிலே கொடுப்பது என்று சொன்னால், நீங்கள் இப்பொழுது அச்சப்படுவது போல, நீங்கள் அச்சப்படுகிறீர்களோ இல்லையோ, மக்களை அச்சுறுத்துவது போல எதுவும் நடக்காது. இன்றைக்கு எத்தனை விழுக்காடு தமிழகம் பெற்றிருக்கிறதோ, 540 அந்த தொகுதிகளில் எத்தனை விழுக்காடு பெற்றிருக்கிறதோ அதே விழுக்காடு 850 பெறும் அப்படின்னு இல்லையே, இந்த பில்லுல இல்லையே. அமித்ஷா பாராளுமன்றத்தில் உரையாற்றி நிறைவேற்றப்பட்டு அமலாக்கப்பட்டதா? இதுதானங்க நாளைக்கு நிறைவேற்ற போறாங்க. ஆமாங்க, அது வரைவு தானங்க. நான் என்ன சொல்றேன், இல்ல நீங்க சொல்றேன், நான் எளிமையா கேட்கிறேன். இப்ப நித்யானந்தம், ப்ரோரேட்டா அடிப்படையில ஒதுக்கப்படும் அப்படிங்கிற வார்த்தை இந்த அமெண்ட்மெண்ட் பில்ல எங்கேயுமே இல்ல.
அவங்க என்ன சொல்றாங்க? அமித்ஷா சொல்லி இருக்கிறாருங்க, பில்லுல இல்லங்க. அதாங்க இது பாராளுமன்றத்துல வந்து இது பாராளுமன்றத்துல விவாதிப்பதற்காக இந்த பில் வைக்கப்பட்டது. சரி, அமித்ஷா சொன்ன வார்த்தைகளே இதுல இடம் பெற்றிருக்கலாமே, ஏன் ப்ரோ ரேட்டா நீங்க இல்ல? உங்களுடைய விருப்பமா இருக்கு. ஏன் விருப்பம் இல்லங்க? பில்லு கொடுத்திருக்கத கேக்குறாங்க. ஐயா நான் சொல்றது கொஞ்சம் கவனிங்க. 3 நாட்கள் இதற்காக சிறப்பு பாராளுமன்றம் கூடுகின்ற பொழுது எல்லோருக்கும் அவருடைய உரிமை இருக்கிறது. அமித்ஷா ஏற்கனவே பாராளுமன்றத்தில் இப்படி சொல்லி இருக்கிறார். அது எப்படி, அது உண்டா அல்லது இதில் வரைவில் நீங்கள் கொடுக்கப்பட்டது போலவா என்று கேட்பதற்கான அனுமதி இருக்கிறதே. கொடுத்துட்டாங்களே. ஏங்க, on the basis of the latest census figures, the allocation of the seats in the house of the people of the states and union territories ன்னு தெளிவா போட்டிருக்கு இந்த வார்த்தைகள். சரி, இதுக்கு என்ன பொருள்? அது இறுதியானதா, மாறுதலுக்குரியதல்லவா? அப்புறம் ஏன் கொடுக்குறீங்க? இல்ல ப்ரோ ரேட்டான்னு கொடுக்க வேண்டியதானங்க. கொடுத்தாலும் கூட எதிர்க்கட்சிகள் அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குமானால் 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. அதை நீங்கள் கேட்க வேண்டுமா வேண்டாமா? அவங்க கேட்கறது இருக்கட்டுங்க, நீங்க கொடுக்கறது ஏன் இப்படி இருக்குன்னு கேட்கிறேன், அவ்வளவுதான். அதாவது பாரதிய ஜனதா கொடுத்துருக்குங்க. அமித்ஷா அதாவது உள்துறையில் இருந்தோ மற்றது அதை பத்தி விவாதிப்பதற்காக இதை கொடுத்திருக்காங்க. விவாதம் மாற்றத்திற்கு, அந்த விவாதத்தில் இருக்கக்கூடிய அந்த பில்லில் இருக்கக்கூடிய பொருட்கள் மாற்றத்திற்கு உரியதானே, விவாதித்து திருத்தலாமே. நாம் அரசியலமைப்பு சட்டத்தையே திருத்துறோம், இது ஏன் திருத்தக்கூடாது? ஏன் கொண்டு வந்தீங்கன்னு கேட்டா என்ன பதில்? அரசியல் அமைப்பு சட்டப்படி நீங்கள் பிடிவாதமாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது பாப்புலேஷன் பேஸ்டு தான் சொல்லி இருக்கிறது. நாம் அதை மாற்றவில்லையா? இப்போ அதை மாற்ற வேண்டாமா? அதுக்காக அமெண்ட்மெண்ட் கொண்டு வர வேண்டாமா? பாப்புலேஷன் பேஸ்டு என்று சொன்னால் ஃபேமிலி பிளானிங் பண்ணவங்க, குடும்ப கட்டுப்பாடு பண்ணவங்களுக்கு சீட்டு குறையும். ஆமா, இது பொது அறிவு இல்லையா? அப்புறம் அப்படி கொடுத்துருக்கு. இப்படி கொடுத்துருக்குன்னா விவாதம் பண்ணுங்க. அது விவாதம் பண்ண பாராளுமன்றம் விவாதத்திற்கு எதுக்குங்க ஒரு விவாதத்தை தேவையில்லாம உருவாக்கணும்? இயல்பா தமிழ்நாட்டுக்கு 7.18, உத்தரப்பிரதேசத்துக்கு 13.47, இப்படி இப்ப இருக்கிற நம்பரே அப்படியே கொடுத்துடலாம்ல, என்ன சிக்கல்? உங்களுக்கு விவாதத்திற்கான இடம் இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது அதை மக்கள் மன்றத்திலே அச்சுறுத்துவதற்கு பயன்படுத்துவது என்பது கண்டிக்கத்தக்கது, வன்மையான கண்டனத்திற்கு. நீங்க ஏன் அதை உருவாக்குறீங்கன்னு தான் அப்ப இருந்து இல்ல, உருவாக்குனா அது கொடுத்துட்டாங்க. அது வந்து அது மட்டுமல்ல, இப்போ இந்த விவாதத்துல இந்த பில்லு பாஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். எப்போ பாஸ் ஆகும்? 4/3 பங்கு இருக்கணும். இருக்கா? ஆளுங்கட்சிக்கு இருக்கா? பாஸ் ஆகுமா? ஆகாது. அப்புறம் எது கொண்டு வர்றீங்க? இல்ல, எதிர்கட்சிகளோடு பேச்சுவார்த்தை இன்றைக்கு நடத்தி இருக்கிறார்கள் பிரதமர். அதுக்கு மட்டும் பதில் வரவே வராது. இருங்க, நீங்க கேட்டதுக்கெல்லாம் சிரிக்கிறதுக்கு அர்த்தம் இல்ல. இன்னைக்கு பிரதமர் என்ன பண்ணிருக்கிறாரு? இன்னைக்கு கார்கே கிட்ட பேசியிருக்கிறாரு. அவர் வந்து கட்சியில பேசி நான் சொல்றேன்னு சொல்லிருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராகுல் காந்தி காணொலி வெளியிட்டு இருக்கிறாரு. இது ரொம்ப அநீதியான ஒரு மசோதா. சதர்ன் ஸ்டேட்ஸ், தென் மாநிலங்களும் வடகிழக்கு மாநிலங்களும் இன்னும் ஒரு சில மாநிலங்களும் பாதிக்கப்படுகிறார்கள். மகளிர் ஒதுக்கீட்டுக்கு முழுமையான ஆதரவு இது, ஆனால் ரொம்ப மோசடியான ஒரு மசோதான்னு ராகுல் காந்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காணொலி. சரி, பாராளுமன்றம் அதுக்காக தானே கூடுது. இது பொதுமக்கள் மத்தியில் வைக்க வேண்டுமா, பாராளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டுமா? பொதுமக்களுக்கு தானே இது. பாராளுமன்றத்தில் விவாதித்து அந்த முடிவை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போனுங்க. பாராளுமன்றம் எதுக்கு போனீங்களா? புரியுதுங்களா? அதனால ரொம்ப தெளிவா நமக்கு 41 சீட் இருந்தது 39 ஆகும் பொழுது பலமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் தவறு செஞ்சதுன்னே வச்சுக்கலாங்க. அந்த 2 சீட்டு குறைஞ்சதை வந்து நீங்க இன்னும் நியாயப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. அப்பொழுது வராத ஒரு போராட்டம், ஆட்சிக்கு வரக்கூடிய அளவில் வளர்ந்திருக்கக்கூடிய இடம், பெருந்தலைவர் காமராஜர் உயிரோடு இருக்கும் பொழுதே காங்கிரஸ் ஆட்சியை விலக்குவதற்கான நேரம். அந்த நேரத்திலே நீங்கள் ஒரே நேரத்தில் வந்தது 67 பாராளுமன்றமும் சட்டமன்றமும். போராடி இருக்க வேண்டுமா வேண்டாமா? சரி, அவங்க தவறு பண்ணிட்டாங்க. வாஜ்பாய் அவர்கள் 2001ல ஒரு வாக்குறுதி கொடுத்தாருல, இந்த வரைவில் ஒரு சின்ன தவறு ஏதாவது இருந்துக்கலாம், உட்கார்ந்து நம்ம பேசி 2001ல முயற்சி பண்ணோம். நீங்க பண்ணா சரி, அவங்க பண்ண தப்பு அப்படிங்கிற 2 அளவுகோல் இருக்கக்கூடாது. சரி, 2001ல அப்போதைய பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள் வாக்குறுதி கொடுத்து 25 வருஷத்துக்கு இதை நீட்டிச்சாரு. 76ல இந்திரா காந்தி அதை 25 வருஷத்துக்கு நீட்டிச்சாங்க. ஏன்னா அப்ப மக்கள் தொகையில ஒரு சரிநிகர் அந்த ஒரு விகிதம் இல்ல, வட மாநிலங்கள் ஊதி பெருக்கமான ஒரு நிலையில இருந்தது மக்கள் தொகையிலன்னு அது தள்ளி வச்சாங்க. 2001லயும் வாஜ்பாய் அவர்கள் புரிஞ்சு தள்ளி வச்சாங்க. இப்பயும் அதே நிலை இருக்கும்போது தள்ளி வைக்கிறதான ஒரு தீர்வா இருக்க முடியும். உடனே மறுசீரமைப்புன்னு போகும்போது ஒரு சந்தேகம் அவங்க எழுப்புறது நியாயமா? இனிமே வந்து வாஜ்பாய் செய்ததும் இந்திரா காந்தி செய்ததும் 25 வருஷத்துக்கு ஒரு தடவை தள்ளி வச்சுட்டே போகணும் அப்படிங்கிறீங்களா? அல்லது அரசியலமைப்பு சட்டம் சொன்னது போல 10 ஆண்டுக்கு ஒரு முறை அதை நாம் சரி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர்களா? வாஜ்பாய் பண்ணது தப்பு.
யார் பண்ணாலும் கான்ஸ்டிடியூஷன்ல உள்ளது இல்லைங்க. நீங்க இல்லங்க. சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? படிங்க. சரிங்க. சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சரி, சார் இல்ல, நீங்க அவங்க இல்ல, சொன்ன விடுங்க, கேள்வி எதுவுமே விடுங்க. பதில் சொல்ல சார். இன்னுமே சொல்ல சார் நீங்க. வாஜ்பா ஆண்டவனே பண்ணாலும் தப்புதான். நீங்க ஆண்டவனே சிரிக்கிறது ஒண்ணும் பண்ணாலும் இல்லையே. தப்புதான். அவர் சிரிக்கிறதுனால கரெக்டா தானே நியாயப்படுத்த சொல்றாரு. முடியாது. அவர் என்ன தப்பா நீங்க சொல்றாருன்னு என்ன சொல்லுங்க. சொல்லுங்க, இல்ல, சிரிக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க அவர் என்ன தப்பா தப்பா சொல்றாரு. சொல்றாரு. நீங்க எல்லாம் நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட். சும்மா அப்படி சிரிக்கிறீங்க. இல்ல, அவர் சிரிக்கிறது சொல்றது எல்லாம் எல்லாமே correct. correct. சரி, அதெல்லாம் அநாகரிகம். அதெல்லாம் நாகரிகம் இல்ல. சரி, உங்களுக்கு ஒரு வியூ இருக்குன்னா அவருக்கு ஒரு வியூ சரி, இருக்கும். சரி, சரி, அந்த okay. பேசிக் கார்டஸியை புரிஞ்சுக்கோங்க முதல்ல. சரி, சொல்லு சார், நீங்க பொங்காதீங்க. தான் அறிவாளி மாதிரி பேச வந்து சரி, சிரிக்கிறீங்க. சரி, பொங்காதீங்க, இருங்க. அவர் சரி. பேசுறது பேசட்டும். ரைட், அவர் அவர் பேசுறதெல்லாம் பேசுறாரு, அவர் பார்த்து எல்லாம் ஒரே பேசுறாரு. அறிவாளிகள். மக்கள் பார்த்தாங்க, பேட்டா பத்தி பேசுனதெல்லாம். அதான் உங்களுக்கு இவ்வளவு பொங்குறீங்க. பேட்டா பத்தி பேசுற மக்கள் பார்த்தாங்க. இருங்க, 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 இருங்க. நித்யானந்தம் பேசுங்க. உங்க பேசுங்க. பேசுங்க, பேசுங்க. ஆ, அவர் பேசுங்க. பேசுங்க. அதான் நீங்களும் அதே தான். உங்க பேசுங்க. பேசுங்க. அறிவுஜீவி மாதிரி நீங்க வந்து சிரிக்காதீங்க. நீங்க தான் அறிவுஜீவி சார். நீங்க தான் இல்ல, இல்ல. ஐன்ஸ்டீன் ஒத்துக்கிறேன். இருங்க சார். நீங்க தான் கொஞ்சம் சொல்லுங்க. கவனிங்க. நீங்க தான் ஐன்ஸ்டீன் சார். ஸ்ரீராம் சார். சொல்லுங்க. ஐன்ஸ்டீன் அது ஸ்ரீராம். தப்பு. நானும் தம்பி, பொறுமையா கொஞ்சம் தான் இருந்தேன். இருங்கம்மா. சிரிக்க சிரிக்க பொறுமையா தான் சரி, இருந்தேன். ஓகே, இன்றை- ரொம்ப சிரிச்சு அவரை இன்றைக்கு கிண்டல் பண்றதுல ஒத்துக்கூடாது. இன்றைக்கு கூட வந்திருக்கக்கூடிய செய்தி ம். வீடு புகுந்து நாங்களும் சிரிச்சுனே இருப்போம். ஹி, ஹி, வீடு ஹின்னு. புகுந்து நீங்க plus பேசுற 2 போது சரி, படிக்கின்ற இருங்க. பண்ணு மாணவி- பண்ணுன்னு. இருங்க, ஸ்ரீராம். எப்படி இருக்கும்? பிடிக்குமா உங்களுக்கு? நித்யானந்தத்தை பேசட்டுங்க. அவர் இருங்க, ஒரு பேசுறது நிமிஷம் வந்து அமைதியா இவருக்கு பிடிக்கல. இருங்க. அதான் சொல்லுங்க, பிரச்சனை. சொல்லுங்க. வீடு புகுந்து +2 படிக்கின்ற மாணவி படித்துக் கொண்டிருக்கும் பொழுது 3 பேர் வீட்டுக்குள்ளே சென்று சார் அதெல்லாம் நீங்க கண்டீங்க சார். ஆனால் ஒருவர் சப்ஜெக்ட்டுக்கு பிடிபட்டு ஃபைனலா ஒரு இருக்கிறார். கருத்து சொல்லுங்க இந்த எனக்கு. லட்சணத்துல சட்ட ஒழுங்கு இருக்கிறது. பெண்களுடைய மான மரியாதை எகிரி கொண்டிருக்கிறது. சரி. பாதுகாப்பு கிடையாது. 2 வயது குழந்தை முதல் 80 வயது கிழவி வரை இதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக ம். மின் கட்டணத்தை 3 முறையாகவும் குடிநீர் மற்றும் வடிகால் அதுக்கு அதை உயர்த்தியும் Okay. சொத்து வரி உயர்த்தியும் வரியே உயர்த்த மாட்டேன்னு சொன்னவர் இவற்றையெல்லாம் செய்து இதை மக்கள் பேசிவிடக் கூடாது என்பதற்கு என்ன கிடைக்கும் என்று அலைந்து தெரிந்து எடுக்கக்கூடிய விஷயம் தான் இது. பாராளுமன்றத்தில் உங்களுக்காகத்தான் சரி, கூட்டியிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வருமா வராதா? நிச்சயமாக வராது. சரி, ஏன்னா நன்றி. ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. சுருக்கமா ஒரே சொல்லுங்க. ஒரு விஷயம் சொல்றேன் சுருக்கமா. கேளுங்க. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்குமா இருக்காதா? பாதிப்பு ஏற்படுத்துவார்களா? சரி, அவ்வளவுதான். நன்றி.